ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? நாங்கள் உங்களுக்காய் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் எந்த காரியத்திற்காக தேவனையே நம்பி நீங்கள் காத்திருந்தீங்களோ அந்த காரியத்தை தேவன் செய்து முடிக்க போகிறார். அந்த காரியம் சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் அவராலே உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரப்போகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே கடந்து வரும். ஆம் பிரியமானவர்களே, எந்த காரியத்திற்காக நீங்கள் நம்பி காத்திருக்கீங்களோ அந்த காரியம் தேவனாலே உங்களுக்கு கடந்து வரப்போகிறது. ஆம் பிரியமானவர்களே, மனிதனை நம்பி அல்ல, தேவனை நம்பி நீங்கள் காத்திருக்கிற காரியத்தை தேவன் இந்த நாளிலே செயல்படுத்த போகிறார். இந்த காரியம் மனிதனால் கூடாது, தேவனால் மட்டுமே கூடுன்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்க இல்லையா? பிள்ளையுடைய திருமண காரியத்திற்காக காத்திருக்கீங்க, அந்த காரியத்தை எல்லாம் பிள்ளையுடைய படிப்பு காரியத்திற்காக நீங்கள் காத்திருக்கீங்க, எக்ஸாம் எழுதியிருக்க ஆண்டவரே இந்த நாட்களில் இதில் நல்ல ரிசல்ட் வரணும்னு சொல்லி காத்திருக்கீங்க இல்லையா? நீங்கள் தேவனை நம்பி காத்திருக்கும் போது தேவன் அவர் உங்களுக்கு கொடுக்க பிறகு நீங்கள் நம்புகிறது அவராலே கடந்து வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்து, நீங்கள் வேற யாரையும் பார்க்காதீங்க, நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து மாத்திரம் யாரெல்லாம் இன்னைக்கு காத்திருக்கீங்களோ நீங்கள் நம்புறது அவராலே உங்களுடைய வாழ்க்கைகளாய் கடந்து வரப்போகிறது. எந்த காரியத்துக்கு நீ காத்திருக்கிறாயோ அந்த காரியத்தை தேவன் செய்யும்படியாக இந்த நாட்களை கடந்து வந்திருக்கிறார். அவரால் தான் உனக்கு அற்புதம் நடக்க முடியும், அவரால் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை பார்க்க முடியும், உன் வியாதியை நீக்க முடியும், உன் கடன் பிரச்சனையை மாற்ற முடியும், உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். பிள்ளைகளுடைய மனம் திரும்புதல் இந்த நாளில் உண்டாக வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் வெடித்து கதறி ஜெபித்து கொண்டு இருக்கலாம். இந்த நாட்களில் கர்த்தராலே கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். இந்த நாட்கள் உங்கள் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். நீ நம்புறது நான் செய்து முடிக்க போறேம்மா, நீ நம்புறத நான் வாய்க்க பண்ண போறேன். நீ எதை விரும்பி அழுது புலம்பி ஜெபித்தாயோ, என் பாதத்தில் காத்திருந்தாயோ அதற்குரிய பதிலை இந்த நாள் உனக்கு கொடுக்க போகிறேன். 10 வருடமா காத்திருக்கிறாயா? இன்றைக்கு அதற்குரிய பதில் கடந்து வருகிறது. இந்த நாளில் எக்ஸாம் எழுதியிருக்கிற ஆண்டவரே எனக்கு நல்ல ரிசல்ட் தாங்கன்னு காத்திருக்கிறாயா? எக்ஸாம் வருகிறது ஆண்டவரே, நான் பரீட்சை எழுதணும் அதற்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கின்றிருக்கேன்னு சொல்கிறாயா? நீ எதை நம்பி காத்திருந்து அவருடைய பாதத்தில் வைத்து ஜெபித்து விட்டு செய்கிறாயோ அந்த காரியத்திலெல்லாம் இந்த நாளில் அவரை நம்பி இருக்கும்போது அந்த காரியத்திற்குரிய பதிலை அவராலே நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். பயப்படாதீங்க, கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நான் நம்புகிறது கர்த்தராலே வரும் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. எந்த காரியத்திற்காக என்னுடைய பிள்ளைகள் காத்திருந்தார்களோ அந்த காரியத்தை நீர் வாய்க்க போகிறபடியினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த காரியங்கள் அனைத்தையும் வாய்க்க பண்ணி நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அப்போ இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மன மகிழ்ச்சி நாளாய் இந்த நாள் அமையும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளில் தகப்பனே துதிக்கிற சோதரிக்கிறையா, உன் மன விருப்பத்தின் முனைக்கு ஆவியின் தந்தரலி உன் ஆலோசனைகளை நிறைவேற்ற வாக்குத்தத்தத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளை அப்படியே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அப்படியே மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.